ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம். இதோ நாளைய சனிக்கிழமை வர இருக்கிறது. சுவாமி தொட்டையாச்சாரியருடைய அவதார திருநக்ஷத்திரம். சோழசம்மபுரத்தில் பக்தோச்சிதன் எனும் தக்கான் பெருமாள் அவரை ஸ்தாபித்து கொடுத்த ஆச்சாரியர்தான் ஸ்ரீனிவாச மகாகுரு, மகாரியர், மகாச்சாரியர் என்றெல்லாம் பட்டங்கள் பெற்ற சுவாமி தொட்டையாச்சாரியர். சுவாமி தொட்டையாச்சாரியருடைய அவதார திருநக்ஷத்திரமான மாசி உத்தராடத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த சுவாமியின் வைபவத்தை சற்றே தெரிந்து கொள்வோம். சுவாமி ராமானுஜருடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர் அவருடைய மருமகன் முதலியாண்டான். வாதூல குலத்தை அவதரித்தவர். முதலியாண்டானுடைய திருவம்சத்தில் 12வது தலைமுறையில் அவதரித்தவரே சுவாமி தொட்டையாச்சாரியர். முதலியாண்டான் திருவம்சத்தவர்களுக்கு கந்தாடையார்கள் எனும் பட்டப்பெயர் உண்டு. முதல் ஆச்சாரியன் முதலியாண்டான், அடுத்து கந்தாடையாண்டான், அவர் குமாரர் துன்னுபுகழ் கந்தாடை தோழப்பர், அவர் திருக்குமாரர் ஈயான் ராமானுஜாச்சாரியர், அவர் திருக்குமாரர் திருக்கோபுரத்து நாயனார், அவருடைய திருக்குமாமர் தெய்வங்கள் பெருமாள் தோழப்பர். அடுத்து 7ஆம் தலைமுறை போரேற்று நாயன், 8 அரசரப்பை என்பார். அடுத்து அவர் திருக்குமாரர் கந்தாடை நாயன். 10வது தலைமுறை தேவராஜ குரு எனும் தோழப்பரப்பை. 11வது தலைமுறையில் பெரியப்பங்கார் சுவாமி. 12ஆம் தலைமுறைதான் சண்டமாருதம் சுவாமி என்று பெயர் பெற்ற சுவாமி தொட்டையாச்சாரியர். தொட்டை என்றால் கன்னடத்திலும் தெலுங்கிலும் பெரிய என்று பொருள். சம்ஸ்கிருதத்தில் மகா என்று சொல்லலாம். அதனால்தான் மகாரியர், மகாச்சாரியர், தொட்டையாச்சாரியர் என்றெல்லாம் இவருக்கு பட்டப்பெயர். இவர் திருவேங்கடவனின் அம்சமாகவே அவதரித்தபடியால் ஸ்ரீனிவாச மகாகுரு என்னே இவருக்கு திருநாமம். 1543ஆம் ஆண்டு மாசி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தார். சர்வசித்தி திரையோதசியாம் லக்னே வேத பிரதாஹ்வயே ஜாதம் கும்போத்தராஷாடே மகாகுரும் அகம் பஜே என்று அவருடைய அவதார தனியன். சுபகிருத்து வருஷத்தில் மாசி மாசத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் திரையோதசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் பெற்ற வியாழக்கிழமையில் அவதரித்தார். இந்த திரையோதசி நினைத்த காரியத்தை எல்லாம் முடிக்க வல்லது. அதனால் சர்வசித்தி திரையோதசி, எல்லாத்தையும் சித்தி அடைவிக்கும் திரையோதசி எனும் பெயர் வந்தது. இந்த சுவாமி 12 ஆண்டுகள் திருவேங்கட மலையின் தாழ்வரைகளில் மலைச்சாரலிலிருந்து பெருமானை குறித்தே தியானத்தில் எழுந்துள்ளிருந்தார். அதன் பின் தான் சோழசம்மபுரத்தில் தக்கான் பெருமாள், உற்சவமூர்த்தியும் நாச்சிமார்களும் எங்கோ மறைந்திருக்கின்றனர் என்று தெரிய வந்து பெருமானுடைய வலக்கை ஆழி சுதர்சன சக்கரமே வழிகாட்ட அச்சுத தேவ மகாராயர் எனும் மன்னனின் உதவியோடே சோழசம்மபுரத்தில் கோயிலை ஏற்படுத்தி தக்கான் பெருமாளை அதில் பிரதிஷ்டை செய்தார். சர்வதாரி வருஷம் பங்குனி மாதம் சுக்லபக்ஷத்து பஞ்சமி அன்று பக்தோச்சிதன் உற்சவர் தக்கான் பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இந்த திவ்யதேசத்தை திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடியுள்ளார். மிக்கானை மறையாய் விரைந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடங் குன்னின் மிசையிருந்த அக்கார கனியை அடைந்துய்ந்து போனேனே என்று மங்களாசாசனம் செய்கிறார். தக்கான் குளம் மிகப்பெரிய குளம். அந்த குளக்கரையில் காஞ்சி வரதராஜ பெருமான் தேவப்பெருமானுக்கு ஒரு சன்னதி உள்ளது.
இங்கு எதற்காக கருட வாகனத்தில் காஞ்சி வரதராஜர் எழுந்தருளி உள்ளார்? அதுவும் சுவாமி தொட்டையாச்சாரியருக்காகவே எழுந்தருளினார். நம் சுவாமி ஆண்டுதோறும் காஞ்சிபுரம் வைகாசி பெருவிழாவுக்கு கருட சேவைக்கு செல்வார். ஆனால் ஒரு வருடம் திருமேனி முடியாமல் போக விடியற்காலை காஞ்சியில் கருட சேவை நடக்கும் வேளையில் தக்கான்குளக்கரையில் நின்று கொண்டு வருத்தத்தோடு பெருமானை தியானித்து கொண்டிருந்தார். இப்போதுதானே பெருமான் எழுந்தருளுவார் என்று. பக்தன் வாடினால் பரமன் பொறுப்பானா? தேவப்பெருமாள் உடனே அங்கிருந்து கருட வாகனத்தோடு புறப்பட்டு சோழங்கிபுரத்துக்கு வந்து தக்கான்குளக்கரையில் சுவாமி தொட்டையாச்சாரியருக்கு நேரே சேவை சாதித்தார். அது கண்டே 5 ஸ்லோகங்களை சுவாமி சமர்ப்பித்தார். இதன் நினைவாக இன்றும் அவ்விடத்தில் சன்னதி உள்ளது. அதேபோல் காஞ்சிபுரத்திலேயும் கருட சேவை காலை பெருமான் வெளியே வரும்போது குடைகளால் மறைக்கப்பட்டு ஒரு நிமிட நேரத்துக்கு தொட்டையாச்சாரிய சுவாமி சேவை என்று பிரசித்தமாக வழங்கப்படும். அப்புறம்தான் பெருமான் புறப்பாடு நடக்கும். அப்படி தேவப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர் இந்த சுவாமி. சிறந்த வேதாந்தி. ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக பல நூல்களை இயற்றினார். அதில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சததூஷணி எனும் கிரந்தத்திற்கு சண்டமாருதம் எனும் வியாக்கியான கிரந்தம் அருளினார். சண்டமாருதம்னால் சூறாவளி காற்று. இந்த நூல் பிற வாதியர்களையெல்லாம் புறச்சமைகளையெல்லாம் சூறாவளி போலே துரத்திவிடும். அடுத்து ராமானுஜர் எழுதின ஸ்ரீ பாஷ்யம், அதன் வாக்கியார்த்த விசாரமாக பாராசர்ய விஜயம் எனும் நூலை எழுதினார். அது தவிர பஞ்சமகா விஜயங்கள், அதாவது குரூபசக்தி விஜயம், பிரம்ம வித்யா விஜயம், அத்வைத வித்யா விஜயம், சத்வித்யா விஜயம், பரிகர விஜயம் என்று 5 வேதாந்த விஜய நூல்களை இயற்றினார். சிதம்பரம் திருச்சித்திரகூடம். அங்கே அந்த பெருமான் மறைந்து விட்டார். கல்தரையிட்டு மறைக்கப்பட்டார். நல்ல வேளையாக நம் சுவாமி தொட்டையாச்சாரியர் அங்கு சென்று தில்லை 3000 வாதிட்டு மீண்டும் பெருமானை பிரதிஷ்டை செய்து அனைவருக்கும் சேவிக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமாகவே இவர் இருக்கிறபடியால் ஸ்ரீனிவாச மகாகுருன்னு திருநாமம். இவருடைய சிஷ்ய வர்க்கம் இன்றும் ஒருத்தரை ஒருத்தர் தண்டம் சமர்ப்பிக்கும் போது அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் என்று சொல்லிக்கொண்டுதான் நமஸ்கரிக்கின்றனர். தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய திருமேனியை சோழசிம்மபுரத்தில் இன்றும் சேவிக்கலாம். ரொம்ப தீர்க்கமான திருமேனி. கூரத்தாழ்வான போலே இவரும் தாடி வைத்து கொண்டிருந்தவர். இவரை பற்றின தியானஸ்துதி கரகலித பவித்ரஹ காந்த யஜ்ஞோபவீதஹ சரசிஜ மணிமாலா அலங்கிருதஹ சு உத்தரீயஹ தினமணி நிகராபஹ சுப்ர திவ்யோர்த்வபுண்ட்ரஹ கனகுரு அனிஷம் மே மானசே சந்நிதத்தாம். கையில் அழகான பவித்திரத்தோடே நீண்ட ஒளிபடைத்த யஜ்ஞோபவீதத்தோடும் மணிமாலைகளை தரித்து கொண்டு சூரியனை போன்ற ஒளியோடே அழகான பளபளக்கும் திருமண்காப்போடே கனகுரு எனும் மகாரியர் எப்போதும் அடியனுடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நவகனக நிபாங்கः சாரசாட்சः சுனாசः ஸ்ரவணச்சலித நீலः தீர்க்கபாகுர் தயாளுः விபுல ஹிருதய ராஜத் பிரம்மசூத்ராப்ஜமாலः வசது மனசி நித்யம் ஸ்ரீனிவாசோ குருர்னஹ. நம் உள்ளத்தில் ஸ்ரீனிவாச குஹாகுரு எப்போதும் நீங்காமல் விளங்கட்டும். இந்த சுவாமி நூல்கள் இயற்றியது, பெருமானை பிரதிஷ்டை செய்தது, இது போன்று பல வியத்தகு செயல்களை முடித்து இறுதியில் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீபூவராக சுவாமி அந்த சுவாமிக்கு கைங்கரியம் செய்து அங்கிருந்தே பரமபதத்தை அடைந்தார். இதை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் காணப்படுகிறது. ஸ்ரீமுஷ்ணே, அதாவது ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்திலே கிருஷ்ண அஷ்டமியாம் துலாயாம் வசதி ச தபனே ஸ்ரீ மகாதேசிகாரியா. ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி திதியில்
இவ்வுலகத்திலிருந்து புறப்பட்டு போனார். ஸ்ரீவைகுண்டத்து பெருமானின் திருவடிகளை, தன் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார். அதாவது ஆங்கில கணக்கில் 1607ஆம் ஆண்டு இந்த சுவாமி திருநாட்டை அலங்கரித்தார். சோழசிம்மபுரத்து பெருமான் யோக நரசிம்ம சுவாமி, அமிர்தபலவல்லி தாயார், அவர்களை பற்றின அழகான மங்கள ஸ்லோகம். கட்டிகாச்சல சிருங்காகிர விமானோதர வாசினே நிகிலாமர சேவ்யாய நரசிம்ஹாய மங்களம். சுதாவல்லி பரிஷ்வங்க சுரபீகிருத பக்ஷசே கட்டிகாத்ரி நிவாசாய ஸ்ரீநிசிம்ஹாய மங்களம். கட்டிகா என்பது ஒரு நாழிகை பொழுது. இந்த க்ஷேத்திரத்துக்கு கட்டிகாத்ரி, ஒரு நாழிகை பொழுது இந்த மலையில் நின்றோமானால் நாம் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையே இல்லை. ஸ்ரீனிவாச மகாகுருவின் திருவுள்ளத்தில் பெருமான் எப்போதும் சேவை சாதிக்கிறார். மகாகுரு மனப்பத்ம மத்திய நித்திய நிவாசினே பக்தோச்சிதாய பவதாத் மங்களம் சாஸ்வதி சமாக. மகாகுருவின் திருவுள்ளத்தில் இருக்கும் ஸ்ரீ நிசிம்ம பெருமானுக்கு எப்போதும் மங்களம். சண்டமாருத வேதாந்த விஜயாதி ஸ்வசூக்திபிகி வேதாந்த ரக்ஷகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம். வேதாந்தத்தையே ரட்சித்து கொடுத்த மகாச்சாரியருக்கு எப்போதும் பல்லாண்டு. அவர் அவதார தினமான மாசி மாதம் உத்தராடம். அவருக்கு வாழி திருநாமம் மாசி உத்திராடத்தில் வந்துதித்தான் வாழியே, மாசில் புகழ் பெரியப்பன் மகிழ்ந்தமைந்தன் வாழியே, தேசமெங்கும் பரவாதிசயம் படைத்தான் வாழியே, தரிசனத்தை உத்தரித்து தெளிவித்தான் வாழியே, ஆசில் எதிராசர் நிகரான குரு வாழியே, 5 விஷயங்களும் அருளினான் வாழியே, தூசில் வாதூலகுலம் துலங்க வந்தோன் வாழியே, தூயமகா தேசிகனார் துணைப்பதங்கள் வாழியே. சுவாமி தொண்டையாச்சாரியர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. அவரிடத்தில் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட பக்தோச்சித பெருமான் அமிர்தபலவல்லி நாயிகா சமேத யோக நரசிம்மசுவாமி அவர்களுக்கும் பல்லாண்டு. சுவாமி தொண்டையாச்சாரியரின் திருவம்சத்தில் அவதரித்து சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளியிருந்து இன்னைக்கும் பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணி வரும் ஆச்சாரிய வர்யர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு. அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன்.